guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 46. எபிசோடு 45 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுக்கு வெளியிலேருந்து யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. ஆனால் நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச கதைக்கும் இதுக்கும் ஏதோ இடிக்குதுன்னு ஷாக் ஆகுறான். கேமில் இந்த மான்ஸ்டர் செத்தா அதோட மூளையோ இல்லை ஹார்ட்டோ வெடிக்கும். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே நடக்கலைன்னு யோசிக்கிறான். அந்த ஃபைட்டுக்கு நடுவில் எல்னோர் என்ட்ரி ஆகுறான். பார்த்த மாதிரி ஸ்பீடாக அந்த பேட்டிலுக்கு நடுவில் புகுந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. அதே டைமில் வால்கேசஸோட ஒரு கண்ணு ஓப்பன் ஆகி ஒரு பெரிய டார்க் எனர்ஜியை லோடு பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. எல்னோர் செம்மகெத்தா பாய அவளோட ஸ்வாட் அந்த எனர்ஜி அட்டாக்கை நேருக்கு நேராக மீட் பண்ணி அவளோட வெறித்தனமான பவரை காட்டுது. எல்னோர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் நம்மால் அடிபட்டு போய் செவுத்துல மோதி விழுகிறான். வால்கேசஸ் நம்மால கலாய்க்கிறான். இப்போவாச்சும் நிஜமாவே சண்டை போட ரெடியான்னு கேட்குறான். அடிபட்டு உடம்பெல்லாம் தூசி ஆனாலும் நம்ம ஆளோட அந்த லுக்கு கொஞ்சம் கூட மாறலை, வெறி இன்னும் அதிகமாகுது. வால்கேசஸ் தன்னோட டீமன் ஃபார்மில் பயந்து போய் இருக்கிற நம்ம ஆள்கிட்ட போகிறான். நம்ம ஆளு கொஞ்சம் வெயிட் பண்ணுடான்னு கத்துறான். நம்ம ஆள் இந்த டிரெக்ட் அட்டாக்கு ரெடியா இல்லைன்னு நல்லாவே தெரியுது. வால்கேசஸோட அந்த கொடூரமான கண்ணு செம்மையா மின்னுது. நான் இந்த ஃபார்முக்கு வந்துட்டா என்னால் நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறான். இந்த ஃபைட்டு அதோட கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு. நம்ம ஆளு மேலே ஒரு வெறித்தனமான அடி விழுது. வால்கேசஸ் நம்ம ஆளை ரொம்ப கேவலமாக பார்த்து, நான் நினச்ச மாதிரியே நீ எனக்கு ஈக்குவலாக ஆள் இல்லை, ஆனால் உன்னோட தைரியத்தை நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்கிறான். அந்த முரட்டு அடியில் நம்ம ஆள் அப்படியே பின்னாடி பறக்கிறான். ஆளோட உடம்பால் வால்கேசஸோட அந்த முரட்டு பவரை தாங்கிக்கவே முடியலை. செயினால் கட்டின வால்கேசஸோட அந்த ஃபைனல் அட்டாக் நம்ம ஆளுக்கு முன்னாடி டக்குன்னு நிற்கிது. யாருடா நடுவில் பூந்ததுன்னு வால்கேசஸுக்கே ஒரு நிமிஷம் செம்ம ஷாக்கு. மேலே இருந்து 2 ஆளுங்க குதிக்கிறாங்க. அது யூரியாவும் அவளோட ஆளும் தான். அங்கே வால்கேசஸை சும்மா விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஆளோட பேக்கப் டீம் வந்துருச்சு. வாயில் சிகரெட்டோட செம்ம ஸ்டைலிஷான லூசியன் என்ட்ரி ஆகுறா. ஷாக்காகி நிற்கிற நம்ம ஆளை பார்த்து ரொம்ப கூலாக உன்னை காப்பாற்ற தான் வந்தேன்னு சொல்கிறா. தலையில் கோல்டன் கிரவுண்ட் போட்ட யூரியா நம்ம ஆள் உசுரோடு இருக்கிறத பார்த்து செம்ம ஹாப்பி ஆகுறா. எல்லோ ஹேர் வச்ச ட்ரிஷா ஒரு பெரிய எனர்ஜி சர்க்கிளை கீழே உருவாக்கி செம்ம மாசா லேண்ட் ஆகுறா. அவளோட பவரை காட்டி ஃபைட்டுக்கு நாங்கள் ரெடின்னு சீன் போடுறா. மாசா லேண்டான ட்ரிஷா நம்ம ஆளை பார்த்து ஒரு சிரிப்பை போடுறா. இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சதுக்கு நம்ம ஆளை பாராட்டி என்ன ஞாபகம் இருக்கான்னு நக்கலாக கேட்குறா. நம்ம ஆள் அப்படியே இப்போ வந்த தன்னோட டீம்மேட்ஸ் ட்ரிஷா, லூசியன், யூரியா எல்லாரையும் பார்க்குறான். எல்லாரும் சேஃபாக செம்ம டைமிங்கில் வந்திருக்காங்கன்னு நிம்மதியாக மூச்சு விட்றான். வெளியில் கூலாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒருவேளை ஒரு செகண்டு லேட்டாக வந்திருந்தா நம்ம ஆள் செத்துருப்பான்னு நினைக்கிறான். யூரியா ஆர்வமாக நம்ம ஆள் பக்கத்தில் போகிறா. நம்ம ஆள் கொடுத்த அந்த அயன் ரிங் நிஜமாகவே வேலை செய்யுதுன்னு அவளுக்கு புரியுது. இப்போ அந்த சாபம் அவளை தடுக்காமல் அவளால் எல்லார்கிட்டையும் போக முடியுது. ரொம்ப தயங்கிக்கிட்டே நம்ம ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இந்த யூரியாவை கட்டி போட்டிருந்த செயின் எல்லாம் உடஞ்சி ஒரு கோல்டன் எனர்ஜியாக மாறி அவள் உடம்பையே சுற்றுது. அவளோட சாபம் இப்போ ஒரு புது பவராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சீனை பார்த்து ட்ரிஷாவும் லூசியனும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. நம்ம ஆள் யூரியாவை பார்த்து இது மட்டும் இல்லைன்னு சொல்கிறான். இந்த ரிங்கோட பவருக்கு பின்னாடி இன்னும் பெரிய சீக்ரெட் இருக்குன்னு ஹிண்ட் கொடுக்குறான். நம்ம ஆள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த ரிங்கை போட்டால் சாபம் மொத்தமாக போயிடாது, அது வேற ஒரு எனர்ஜியாக மாறிடும்னு சொல்கிறான். அப்போ யூரியா ஒரு புது ஃபார்மில் செம மாசா என்ட்ரி ஆகுறா. மாலி என்ன சொல்கிறான்னா, அந்த சாபம் மறைஞ்ச மொமெண்ட்டில் அது ஒரு வெறித்தனமான அட்டாக் பஃபாக மாறிடும். இப்போ இருக்கிறது சாபம் இல்லை, அது ஒரு ப்ரொடக்டிவ் பிளெஸ்ஸிங். யூரியா இப்போ கோல்டன் ஆர்மர் போட்டுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபீமேல் வாரியராக செம்மையாக மின்னுறா. அந்த டார்க் வால்கேசஸுக்கு எதிரான ஃபைட் இப்போ அஃபீஷியலாக ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் சீன்றதை பார்த்து கோல்டன் ஆர்மர் போட்ட யூரியாவோட சிஸ்டர் ஃபைட்டுக்கு செம்ம மாசா ரெடி ஆகுறா. அந்த எனிமி ஒரு நக்கலான சிரிப்பை போட்டு இனிமே பேச்செலாம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தானே நினைக்கிறான். இந்த கேப்பில் நம்ம ஆள் ரொம்ப கூலாக இருக்கான். நம்ம ஆள் அந்த எனிமியோட அட்டாக் பேட்டர்னை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அது நம்ம ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று. அவனோட மெட்டாகேம் நாலேஜ் அவனுக்கு செம்ம அட்வான்டேஜ். நம்ம ஆள் சத்தமாக கத்தி தன்னோட டீமை அப்படியே உசுப்பேத்துறான். எல்லாரும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெற்றி கண்டிப்பாக நம்ம கையில் தானே அடித்து சொல்கிறான். ஆளோட அந்த கான்ஃபிடென்ஸு தான் அந்த அட்டாக்குக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அமையுது. யாரும் அவங்க பொசிஷன்ல இருந்து 1 இன்ச்சு கூட நகரக்கூடாதுன்னு கத்தி தன்னோட டீமுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஏன்னா அந்த ஃபைட்டில் அந்த ஃபார்மேஷன் தான் அவங்கள உசுரோட காப்பாற்ற போகுது. லூசியன் யூரியாவை செம்ம சீரியஸான லுக்கோட பார்க்குறா. சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட அது எல்லாருக்கும் பெரிய டேமேஜ் ஆகிடும்னு அவளுக்கு நல்லா தெரியும்.
இது ஏதோ சாதாரண ஃபைட் இல்லை, உசுருக்கான நிஜமான போராட்டம். லூசியன் செம்ம ஃபோக்கஸாக பார்த்து அடுத்த மூவுக்கு பக்காவாக பிளான் பண்ணுறா. எனிமியோட சைடில் இருந்து ஒரு டார்க் பவர் லோட் ஆகுறத அவள் சென்ஸ் பண்ணிட்டான்னு தெரியுது. எந்த தடையும் இல்லாமல் அவங்க ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரையும் காப்பாற்ற தன்னோட மொத்த பவரையும் காட்ட அவள் ரெடி ஆகுறா. அப்போ சடன்லி நம்ம ஆளு ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஒரு கொடூரமான பப்பிள் எனர்ஜி லேசர் அவங்கள நோக்கி வருது. காற்றுல கிழிச்சிக்கிட்டு அது வர ஸ்பீடு செம்ம டெரராக இருக்கு. கொஞ்சம் கூட அசராம நம்ம ஆளு ஒரு வெறித்தனமான காம்போ அட்டாக்கை பிளான் பண்ணுறான். நம்ம ஆளு லூசியனை பிரேயர் நம்பர் 37 ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த எனிமி கூட்டத்துக்குள்ள பாய ரெடியாகிருன்னு ஆர்டர் போடுறான். நம்ம ஆளோட பிளான் படி அந்த 3 பொண்ணுங்களும் செம்மையாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க. யூரியா முன்னாடி பாஞ்சி ஸ்வாடில் நெருப்பை பறக்க விட்டு நம்ம ஆளு சொன்ன உடனே முன்னாடி வர எல்லாத்தையும் வெட்டி சாய்க்க ரெடியா போறா. இந்த மான்ஸ்டர் வால்கேசஸ் அதோட ஷார்ப்பான பல்ல வச்சு வாயை திறந்து ஒரு பயங்கரமான டார்க் எனர்ஜியை லோட் பண்ணுது. எல்லாரையும் முழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய வைட் ஏரியா அட்டாக் வரப்போகுது. அந்த லேசர் அட்டாக்கை பார்த்ததும் லூசியன் கெத்து அப்படியே மெயின்டைன் பண்றா. எனிமியோட அந்த அட்டாக்கை அசால்ட்டா பார்த்துட்டு அவ நம்ம ஆளு மேல முழு நம்பிக்கையை வைக்கிறா. 2 எனர்ஜியும் வெறித்தனமா மோதி ஒரு பெரிய பப்பிள் லைட்டோட வெடிக்குது. அந்த அட்டாக்கோட பவர்ல மொத்த கிளாக் டவர் ஏரியாவே செம்மையா அதிருது. லூசியன் அந்த லைனை ஹோல்டு பண்ண செம்மையா கஷ்டப்படுறா. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அவ அசராம கெத்தா நிற்கிறா. அவளோட ஸ்வாடும் ஆர்மரும் அந்த கொடூரமான அட்டாக்கை பிளாக் பண்ணுது. அந்த அட்டாக் பிளாக் ஆன உடனே அவ நிம்மதியா மூச்சு விடுறா. ஆனா பிரச்சனை இன்னும் முடியல. நம்ம ஆளு சத்தமா டென்டக்கிள் அட்டாக் வருதுன்னு கத்துறான். நம்ம ஆளு யூரியாவுக்கு எப்படி எஸ்கேப் ஆகி கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு மரண மாசான டான்ஸ் மாதிரி மாத்துறான். அவனோட மொத்த பவரையும் திரட்டி யூரியா ஒரு வெறித்தனமான அடியை வீசி எனிமியோட அட்டாக்கை அப்படியே திருப்பி விடுறா. அவள் ஸ்வாலோட ஃபோர்ஸில் காற்றே அதிருது. செம்ம டயர்டானாலும் நான் ஓகே தானே யூரியா கெத்தா சொல்கிறா. அவளோட அந்த விடாமுயற்சி தான் இப்போ அந்த டீமுக்கே பெரிய பலமாக இருக்குது. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஆளு டீமை பின்னாடி வர சொல்லி புதுசாக ஒரு கவுண்டர் அட்டாக்குக்கு ரெடி பண்ணுறான். இப்படி சடன்லி பிளான் மாற்றுறதை பார்த்து அந்த மான்ஸ்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம ஆளை முழுசா நம்பி அந்த மான்ஸ்டர் மேலே ஸ்ட்ரெயிட்டாக பாயிறாங்க. சின்னதாக ஒரு கீரல் பட்டா கூட உசுரிக்கே டேஞ்சர்னு நம்ம ஆளு வார்னிங் கொடுத்துருந்தாலும் அட்டாக் பண்ணுற சான்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உசுரையே ரிஸ்க் எடுக்க ட்ரிஷா ரெடியாக இருக்கா. லூசியன் டக்குன்னு ஒரு சப்போர்ட் ஸ்பெல் போடுறா. நம்ம ஆளோட ஆர்டர் படி அவளோட மொத்த மானவையை யூஸ் பண்ணி ட்ரிஷாவோட அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. அந்த எல்லோ ஹேர் பொண்ணை சுற்றி ஒரு பெரிய ஆரா கிரியேட் ஆகுது. லூசியனோட பவர் கிடைச்சதும் ட்ரிஷா ஒரு அம்பு மாதிரி பாஞ்சு போகிறா. அந்த மான்ஸ்டர் அதோட லேசரை ரீசார்ஜ் பண்ணுதுன்னு அவளுக்கு தெரியும். அதை காலி பண்ண இதுதான் கரெக்டான டைம். ட்ரிஷா ஸ்ட்ரெயிட்டாக அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை குறி வைக்கிறா. டீம்மேட் சப்போர்ட்டோட அவளோட வெறித்தனமான பவரை காட்ட ரெடியாக இருக்கா. ராபிட் ஸ்லாஷ் அடுத்தடுத்து நெருப்பு மாதிரி விழுந்த அட்டாக்ஸ் வால்கேசஸோட டிஃபென்ஸே சுக்குநூறாக உடைக்குது. ட்ரிஷா அவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறா. எனிமிக்கு திரும்ப அடிக்க சான்ஸே கொடுக்கல. வால்கேசஸுக்கு நம்ம பிளானை இவங்க கரெக்டாக கணிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இந்த குரூப் எப்படி இவ்வளோ பக்காவா பிளானோட நமக்கு கவுண்டர் கொடுக்காம சான்ஸே தராமல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு அந்த மான்ஸ்டருக்கே சுத்தமாக புரியலை. யூரியா மூஞ்சில ஒரு டவுட் தெரியுது. லூசியன் பவர்ஃபுல்னு அவளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆளோட கண்ட்ரோலில் இருந்த டீம் ஏதோ வருஷக்கணக்காக ஒன்றா ட்ரைனிங் எடுத்த மாதிரி செம்மையாக ஃபைட் பண்ணுறதை பார்த்து அவளுக்கே ஷாக் ஆகுது. இந்த டீமோட கோஆர்டினேஷன் பார்க்க பக்காவாக இருக்குது. நம்ம ஆளோட ஆர்டரில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அட்டாக்கும் அப்படியே செம்மையாக சிங்க் ஆகி எனிமிக்கு எந்த ஒரு கேப்பும் கொடுக்காம அடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.